குடலை சுத்தம் செய்யறதுக்கான ஒரு பானம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாரம் ஃபுல்லா நீங்க வேலைக்கு செல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரத்துடைய இறுதியில ஒரு வீக்கெண்ட்ல வந்து இது நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ குடல் அப்படின்றது சுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை. பட் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கு. முக்கியமா இந்த சம்மர் டைம்ல இன்னும் நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே வருது. சூடாகி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சோ இந்த குடலை வந்து சுத்தமா வச்சுக்கிறது தான் உடல்ல இருக்கக்கூடிய நிறைய நோய்கள்ல இருந்து உங்களை வந்து பாதுகாக்குது. அதாவது குடல் வந்து என்னைக்கு சுத்தமா இருக்கோ அப்பதான் ஸ்கின்னுமேவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய நிறைய நோய்கள்ல இருந்துமேவும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நிறைய பேர் வந்துட்டு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி டேப்லெட்ஸ் போட்டு அன்னைக்கு ஒரு 1 டே அப்படியே ஃபுல் லூஸ் மோஷன் போற மாதிரியான குடலை சுத்தம் செய்யற ப்ராசஸ்லாம் வந்துட்டு 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல வீட்லயே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெசிபி தான் வந்துட்டு டாக்டர்ஸ் ஷேர் பண்ண ஒரு ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். சோ ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இதை அரைச்சி வடிகட்டி இதை வந்து நீங்க குடிக்கணும். குடிச்சா அன்னைக்கு வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு நல்லா லூஸ் மோஷன் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கரெக்டா இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற டயத்துல ஒரு டம்ளர் மோரோ இல்ல தயிர் சாதம் சாப்பிட்டோ அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குடலை கிளீன் பண்ற ப்ராசஸ் வந்து பண்ணும் பொழுது இயற்கையாவே வந்துட்டு உங்களுக்கு குடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேவையற்ற நோய்கள்ல இருந்தும் உங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.